மோர்லேருந்து பீர் வரைக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிற கேரளா ஸ்பெஷல் கடுமாங்காய் பார்க்கலாமா. துண்டு துண்டாக மாங்காவை நறுக்கி 3 நாளைக்கு உப்பில் ஊற வச்சுருங்க. தாளிக்கிற நேரத்தில் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை தனியாக எடுத்து வச்சுருங்க. அப்புறம் எண்ணெய் பேனை வச்சுட்டு 250 கிராம் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் வெந்தயம். அந்த வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்ததுமே 2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். அது உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணணும். பூண்டு இஞ்சி கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கருவேப்பிலை பொரிஞ்சு நல்லா மொறுன்னு வந்ததும் பெருங்காயத்தை ஆட் பண்ணுங்கள். பெருங்காயம் 2 ஸ்பூனோ 3 ஸ்பூனோ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பொன்னிறமாக வந்ததும் அப்படியே தூக்கி ஆல்ரெடி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாங்காயில் போடுங்க. அவ்வளவு. இது 3 days நல்லா சோக் பண்ணிவிட்டு ஆஃப்டர் நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி மோர்லேருந்து பீர் வரைக்கும் கூட இதை சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். அப்புறம் என்ன, அடுத்த வீடியோ இந்த மாதிரி கேரளா ஸ்டைல் ஃபுட்டு வேணும்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.